எங்களோட டே டு டே லைஃப்பில் ஒரு அடிக்ஷனாக மாறிக்கிற டீன்ற ஒரு விஷயம் எத்தனை ப்ரொசஸை தாண்டி எங்களோட டேபிளுக்கு வருது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு நாங்கள் சூஸ் பண்ணினது ஃபேக்ட்ரி தான் ப்ளூஃபீல்ட் டீ ஃபேக்ட்ரி. இது 1921 உருவாக்கப்பட்டது. 200 ஏக்கர்ஸை கொண்டது. அதே மாதிரி 1280 மீட்டர் உயரமாக அமைஞ்சிருக்குது கடல் மட்டத்தில் இருந்து. இது நாங்கள் ரம்போட பகுதி, அதாவது நுவரெலியை தாண்டி போகிற ரம்போட பகுதியில் இதை காணலாம். கொழுந்து பறிக்கிறவங்களால் கொண்டு வரப்படுற தேயிலையெல்லாம் நீங்கள் இப்போ காண்ற மாதிரி 3 நீண்ட தட்டுகளில் பரப்பப்படும். தேயிலை உலர்த்துறது தான் இங்கே நடக்கும். சூடான காலங்களில் 12 ஹவர்ஸும் அதே மாதிரி குளிரான காலங்களில் 18 ஹவர்ஸும் உலர்த்தப்படும். இந்த தட்டுகளில் கிட்டத்தட்ட 1200 கிலோகிராம் தேயிலைகளை உள்ளடக்கும். இது காஞ்ச பிறகு அது 600 கிலோகிராமாக மாறிடும். கீழேருந்து சூடான காற்று வரும். அந்த சூடான காற்று தான் முதல் படிமுறையாக இந்த தேயிலைகளை உலர்த்துது. இதுதான் நீங்கள் பார்க்குற தட்டுகளில் தான் வச்சு உலர்த்தப்படும். கீழே ஃபேன்ஸ் வேலை செய்யுது. இப்படி உலர்த்தப்பட்ட தேயிலை அந்த பக்கெட்ஸில் கொண்டு போயிட்டு இந்த இடத்தினூடாக கீழே போடப்படும். இங்கே போடுற தேயிலை எங்கே போகுதுன்னு பார்ப்போம். மேலிருந்து போடப்பட்ட அந்த தேயிலை இந்த பகுதியினூடாக இந்த அரைக்கும் இயந்திரத்துக்குள்ளே விழும். அப்படி அந்த அரைக்கும் இயந்திரத்துக்குள்ளே விழுந்தோடனே ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இது அரைக்கும் அந்த தேயிலையை. அப்படி அரைக்கப்பட்ட தேயிலையில் பெரிய துண்டுகள் வேறாகவும் அதே மாதிரி சிறிய துண்டுகள் வேறாகவும் பிரிக்கப்படும். பெரிய துண்டுகளை மீண்டும் இதை சுற்றி இருக்கிற அடுத்த இயந்திரங்களுக்கு போடப்பட்டு மீண்டும் மீண்டும் அரைக்கப்படும். இப்போ நீங்கள் காண்றது அவ்வாறு அரைக்கும் இயந்திரத்தில் அரைக்கிற ப்ராசஸ் தான். சிறிய துண்டுகளுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி இதில் பரப்பி விடுவாங்க. 3 சென்டிமீட்டர் சிறிய அடுக்கில் பரப்பிடுவாங்க. இந்த இடத்துல 3 மாற்றம் நடைபெறும். சுவை மாற்றம், நிறம் மாற்றம், வாசனை மாற்றம். இது சொல்கிறது நேச்சுரல் ஆக்சிடேஷன். உதாரணத்துக்கு இங்கே எப்போல்லாம் வெட்டும்போது வெள்ளை கலராக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஒரு சீசனில் வச்சுட்டு சொன்னால் ப்ரௌன் கலராக மாறிடும். அதே சேம் ப்ராசஸ் தான் இங்கே நடக்குது. சரியா 3 மணிக்கு அலங்கள் இந்த ப்ராசஸ். அவர் சொன்ன அந்த ப்ரொசஸுக்கு போகிற வார தேயிலை தான் நீங்கள் இப்போ இங்கே பார்க்குறீங்க. இதில் ப்ரௌன் கலராக இருக்கிற காம்புகள் மீண்டும் உரத்துக்காகவே பயன்படுத்தப்படும். பிளாக் கலராக இருக்கிறது தான் டீ. அதுக்கப்புறம் 102 வருஷம் பழமையான இந்த மெஷினில் கொண்டு போடுவோம் நாங்கள் அந்த தேயிலையை. இது 3 ஸ்டேஜஸின் ஊடாக இதில் ப்ரொசஸ் நடக்கும். 6 லேயர்ஸ் இருக்குது. இது தாய்லாண்டில் உருவாக்கப்பட்ட ஒரு மெஷின். இன்றைக்கும் வேலை செஞ்சு கொண்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 91 பாகை சீல இதில் வெப்பநிலை இருக்கும். இது உலர்த்துகிற ப்ரொசஸில் ஒரு விஷயமான மெஷின் இது. அவ்வாறு உலர்த்தப்பட்ட புறவு வாரது தான் நீங்கள் இங்கே ஃபயர் டீன்னு சொல்லி பார்க்குறீங்க. இதுலேயும் உங்களுக்கு விளங்கும் காம்புகளும் டீயும் இருக்கிறது. அந்த காம்புகள் என்ன செய்யும்டா உரத்துக்காகவே பயன்படுத்துவோம். டீ இதில் வர டீயை தான் நாங்கள் குடிக்கிறதுக்காக பயன்படுத்துவோம். அதுக்கு பிறகு கடைசி ப்ரொசஸ் ஒன்று நடக்கும். பெரிய இலைகளும் பெரிய காம்புகளும் இந்த மெஷினூடாக பிரித்தெடுக்கப்படும். அதே மாதிரி சிறிய காம்புகளும் சிறிய அந்த பவுடர் நல்லாவே டஸ்ட் ஆகின அந்த பவுடரும் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லிடுற ஒரு ப்ரொசஸ். அதாவது ஓலவேல நாங்கள் படிச்சிருப்போம். அந்த தலையை உறிஞ்சும் போது ஒரு பவர் ஒன்று உருவாகும்னு சொல்லி ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் உண்டு. அந்த ப்ரொசஸினூடாக அந்த சிறிய காம்புகள் பாரம் குறைஞ்ச காம்புகள் மேக்னட்டிக் ஃபீல்டு அதன் அடிப்படையில் ஒட்டிக்கொள்ளும். மீதி தேயிலை பாரம் கூடின தேயிலை வேறாக பிரித்து இந்த மாதிரி கூடைகளுக்குள்ளே போடப்படும். அதுதான் இங்கே நடக்குது. இவங்க ப்ளூஃபீல்ட் ஃபேக்ட்ரியில் உருவாகிற இந்த தேயிலை பல இடங்களுக்கு பல டீ பேர்களில் எக்ஸ்போர்ட் செய்யப்படுதுன்னு சொல்லி தான் இவங்க சொல்கிறாங்க. இங்கே 3 வகையான டீ உற்பத்தி இருக்குது. ஒன்று ஒயிட் டீ, க்ரீன் டீ, அது மாதிரி பிளாக் டீ. இப்போ நீங்கள் பார்க்குற கோல்டன் டிப்ஸ் அண்ட் சில்வர் டிப்ஸ்ன்னு சொல்கிறது தான் ஒயிட் டீன்னு நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி க்ரீன் டீ அண்ட் பிளாக் டீ. நாங்கள் இப்போ பார்த்தது ஃபுல்லாக பிளாக் டீயோட ப்ரொசஸ் மட்டும்தான். இந்த கோல்டன் அண்ட் சில்வர் டிப்ஸ்ன்னு சொல்கிறது சூரிய ஒளியை வச்சு நாங்கள் உருவாக்குற ஒரு டீ. அதை நாங்கள் பார்க்கல, அது தனி ப்ரொசஸாக நடக்கும். அண்ட் வெரி எக்ஸ்பென்சிவான டீ இந்த கோல்டன் டிப்ஸும் சில்வர் டிப்ஸ்ன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டன் டிப்ஸ் 100 கிராம்ஸ் நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் 20,000. ஒரு கிலோ கிட்டத்தட்ட 2 lakhs வரைக்கும் வரும். டே டு டே லைஃப்பில் நாங்கள் குடிக்கிற ஒரு டீக்கு பின்னுக்கால இவ்வளோ விஷயம் இருக்குது. இத்தனை ப்ரொசஸை தாண்டி தான் வருதான்னு சொல்லி நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க. வீடியோவை கட்டாயம் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதிய ஒரு விஷயத்தோடு சந்திப்போம்.